வணக்கம். மற்ற நேரத்தில் என்னால் பேச முடியாது, அழ முடியாது. வீட்டில் யாரும் இல்லாதால அவங்கள்ட்ட பேச முடியுது. அதாவது வியாதி நிலையெல்லாம் கடந்து வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிட்டேன். அதுலேருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணேன். என்னுடைய பிரச்சனை என்னங்கிறது என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கும் தெரியாது. அதனால் டாக்டருங்கிறதால அவங்க சொல்கிறதா முடிவுங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிட்டுங்க. நான் மாற்று ஏற்பாடு பண்ணினேன், ஒத்துக்க மாட்டேட்டாங்க. இப்போது நான் எந்த நிலைமை இருக்கேன் அப்படின்னா, தனியாக பாத்ரூம் போனால் கூட வழிக்கு வீழ்த்தணும்னு பயமாயிடும். பாத்ரூமில் வழிக்கு வீழ்த்தணும்னு வச்சிங்களேன், என் மனைவி கேட்குற முதல் கேள்வி, எப்படி ஊழ்ந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. வயசு வந்து உடம்பு முடியாமல் விழுந்தீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எப்படி விழுந்தீங்கன்னு கேட்பாங்க. இந்த மோசமான சூழலை மாட்டி முடிச்சிட்ருக்க. அதாவது வெளியே சொன்னால் வெக்கக்கேடு. பணம் இருக்கிறத இப்போ பண்ணலாம், பிரச்சனை இல்லை, வசதி இல்லை, எல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வைத்தியம் இதுக்கு மேலே கிடையாதுட்டாங்க. எப்படி நம்ம என்ன பண்ணுறது? மாற்று 6 மாதம் முயற்சி பண்ணேன், யாரும் ஏற்றுக்கவே இல்லை. இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. படுக்கையில் படுக்க இதுக்கு போகிறேன். இந்த நிலைமை இவ்வளோ கொடுமைகள் எடுத்திருக்கும். இந்த எல்லாமே நானும் கதையெல்லாம் படித்தது தானே. படுக்க வாழற வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நினைக்கிறது. அவங்க வைத்தியம் கிடையாதுன்றாங்க. எந்த பக்கமும் போக முடியல. நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பாத்ரூம் போய் வழுக்கி வைத்தாலும் வேலை முடிஞ்சு போச்சு. படுக்கையில் படுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனைவி அவங்களே ஒரு நோயாளி. நான் படுக்க ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு உதவி பண்ண வர முடியாது, கிட்டே வரமாட்டாங்க. ரொம்ப இந்த மாதிரியான ஒரு சிக்கல் எதிரி கூட வரக்கூடாது. நானும் சாவுங்கிறது தற்கொலை கிடையாது, ஒரு முடிவு, நல்ல முடிவு. அது வேற காத்துட்டு இருந்தேன். எந்த வாய்ப்பும் இல்லை. எனக்கு தேவை ஒரு 50 தூக்க பாத்திரம். யாராவது ஒரு 50 தூக்க பாத்திரம் கொடுக்க, செத்து போயிடுறேன், நிம்மதியாக போயிடும். யாராவது உதவி பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இவ்வளோ எங்கள் வீட்டில் யார் ஆள் இருந்தாங்கன்னா பேச முடியாது, அழக முடியாது. யாராவது உதவி பண்ணுங்க. நான் அமைதியாக இறந்து போகிறதுக்கு ஒரு 50 தூக்க பாத்திரம் கொடுங்க. நன்றி.